வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய தகவலை தெரிந்து கொள்வோம். விஞ்ஞான உலகத்தில் பழமைகள் மெதுவாக மறைந்து கொண்டிருக்கின்றன. அப்படி மறைந்த ஒரு விஷயம் அண்மையில் உங்களுக்கு தெரியும், டெலகிராம் அடிக்கிறதுலாம் இப்போ கிடையாது, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு வேறு ஒரு மாற்று வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் காலத்தில் கடிதம் எழுதுவதும் குறைந்து போய்விடும். கடிதம் எழுதுவது என்பது, கடிதத்தை படிப்பது என்பது, அந்த கடிதத்தை கொண்டு வருகிற தபால்காரன் என்பது, இவைகளெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயங்கள். லெட்டருக்காக காத்துட்டு இருக்கின்றது. நான்லாம் படிக்கிற காலத்தில் ரிசல்ட் வந்து போஸ்ட்மேன் தான் கொண்டு வருவார். அப்போ போஸ்ட்மேன் அப்பா அம்மாவோட வாத்தியாரோட தெய்வமாக தெரியும். அந்த போஸ்ட்டை கொண்டு வந்து அவங்க கொடுக்கும்போது அவன் முகத்தை பார்ப்போம். அவன் முகம் சந்தோஷமா இருந்துச்சுன்னா நம்ம பாஸ், சோகமாக கொடுத்தாலும் நம்ம ஃபெயில். அப்படிலாம் அந்த சின்ன சின்ன அனுபவங்கள் எல்லாம் அந்த போஸ்ட் இருந்துச்சு. இப்போ கடிதம் எழுதுவதும் குறைந்து போயிருக்கிறது. இப்போ சொல்ல வருகிற செய்தி என்னன்னா, போஸ்ட் லெட்டர் எழுதுறோம், அதையும் போஸ்ட்மேனுங்கிற சொல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்துலலாம் வந்து அந்த லெட்டரெல்லாம் குதிரையில தான் எடுத்துட்டு போவாங்களாம். ரொம்ப தூரம் குதிரையில் எடுத்துட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் போனோம்னா அந்த குதிரை களைப்பாச்சோன்னே குதிரைக்கு ரெஸ்ட் கொடுக்கறதுக்கு அதை ஒரு போஸ்ட்ல கட்டுவாங்க. கட்டிட்டு அங்கிருந்து வேற குதிரை எடுத்துட்டு போவாங்க, இல்லைன்னா இந்த ரெஸ்ட் பண்ணணும் இந்த குதிரை எடுத்துட்டு போவாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் இன்னொரு போஸ்ட்ல கட்டுவாங்க. இப்படி போஸ்ட்ல கட்டி 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 அந்த தகவல் வந்ததுனால அது போஸ்ட், அதை கொண்டு வருகிறவர் போஸ்ட்மேன் என்று உருவானார்கள். ஆனா இன்னைக்கு அந்த போஸ்ட் கிடையாது, குதிரை கிடையாது. ஆனா போஸ்ட்மேனுங்கிற பேர் மட்டும், போஸ்ட் அல்லது போஸ்ட்மேன் என்கிற பேர் மட்டும் நிலைத்து விட்டது. இப்போ நான் எங்க கொண்டு வந்து முடிக்கணும்னு நினைக்கிறேன்னா, போஸ்ட் இல்லைனாலும், போஸ்டில் குதிரை கட்டப்படலைனாலும், அந்த முறை பழகிவிட்டாலும், அந்த முறை மறைந்து விட்டாலும் இருப்பது என்ன, போஸ்ட்டுங்கிற பேர் இருக்கு. அதுபோல தான் கிறிஸ்தவ குணங்கள் இல்லை என்று சொன்னாலும் கூட சிலர் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைத்துக் கொள்கிறார். அவங்ககிட்ட கிறிஸ்தவ சித்தாந்தங்கள், கிறிஸ்தவ நற்குணங்கள் இல்லைனாலும் சர்ச்சுக்கு போறதுனால ஒரு கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுனால பேருக்கு கிறிஸ்தவர்களாக பலர் இருக்கிறார்கள். அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் ஒரு வண்டி வாங்கினார். இப்போ சில நேரம் எனக்கு தெரியும், அந்த கார்லாம் வாங்கினாங்கன்னா டாக்டராக இருந்தால் அதில் டாக்டர்னு போட்டுப்பாங்க. ஏன்னா அந்த கார் வச்சிருக்கிற டாக்டர்னு தெரியும். வக்கீலாக இருந்தால் அதுக்கு ஒரு சின்னம்லாம் போட்டுக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் ஒரு வண்டி வாங்கினார். வாங்கினோன்னா அதில் ப்ரெஸ்ன்னு முன்னால் போட்டுக்கிட்டார். எனக்கு தெரியும் அவர் வந்து ஒரு காய்கறி மண்டி வச்சிருக்கார். நான் கேட்டேன், என்ன அந்த தொழிலை விட்டுட்டு ஏதாவது ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டீங்களா? இல்லையா என்னாரு, இன்னும் வண்டியில் ப்ரெஸ்ஸுன்னு போட்டிங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, ப்ரெஸ்ஸுன்னு போட்டால் போலீஸ்காரெல்லாம் பிடிக்க மாட்டான், எங்கே வேணால் போயிடலாம். ஏதாவதுன்னா அந்த பத்திரிகை துறையில் இருந்தால் இது ஒரு, அப்போ அந்த துறையில இல்லாம அந்த பெயரை மட்டும் பயன்படுத்தி அந்த பெயருக்குரியவருக்கு கொடுக்கிற சலுகைகளை தானும் அனுபவிக்க வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ, அது மாதிரி தான் கிறிஸ்தவ நற்குணங்களே இல்லாம, கிறிஸ்தவ பண்புகளே இல்லாம, கிறிஸ்தவ சர்ச்சில் இருக்கிற எல்லா உரிமைகளையும் அனுபவிக்கணும்னு நினைக்கிறதும் அவ்வளவு பெரிய முட்டாள்தனம். இன்னைக்கு கிறிஸ்தவன் பேர் ஒட்டிக்கிறது இந்த சலுகைகளை அனுபவிக்க, இந்த உரிமைகளை கேட்க, அதுக்காக கிறிஸ்தவனா இருக்கானே தவிர, எப்படி பிரஸ்லயே வேலை செய்யாதவன், பத்திரிகையோடு தொடர்பு இல்லாதவன், பத்திரிகையே படிக்காதவன், ஒரு பத்திரிகை கூட எழுத தெரியாதவன் பிரஸ்ன்னு பேருக்கு முன்னால் போட்டுக்கிறானோ, பேருன்னு போட்டு அந்த உண்மையான பிரஸ்ஸுக்குரியவனுக்கு இருக்கக்கூடிய எல்லா சலுகையும் தான் அனுபவிக்கணும்னு நினைக்கிறான். அப்படித்தான் சில கிறிஸ்தவர்களும் வாழ்கிறார்கள். எனவே போஸ்ட் மறைஞ்சிட்டாலும் போஸ்ட்மேன் பேர் நிலைச்சிருப்பது போல, கிறிஸ்தவர்களுக்குரிய நற்குணங்கள் குறைந்தாலும் நாம் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கே பிரஸ்ன்னு போட்டுக்கிட்டு அந்த சலுகைகளை அனுபவிக்கிற மாதிரி கிறிஸ்தவனை சொல்லிட்டு வெறும் சலுகைகளை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கோம். எனவே இவைகளெல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்த்து, நாம் பெயரில் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், பெயருக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், உயிர் கிறிஸ்தவர்களாக, உண்மை கிறிஸ்தவர்களாக மாற வேண்டும் என்கிற ஞான வெளிச்சத்தோடு இந்த நாளை தொடங்குவோம்.